Hi viewers, welcome back to Spicy Trip channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ட்ரெடிஷனல் ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அவல் கேசரி. அவல் கேசரி ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஸ்வீட். இத கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அவல் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க வேற எந்த ஸ்வீட்டும் பண்ணலனாலும் அவல் கேசரி கண்டிப்பா பண்ணி வைக்கணும். இந்த அவல் கேசரி எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். அவல் 1 கப்பு, நல்ல கெட்டியான அவலா இருக்கணும். சர்க்கரை 3/4 கப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி. ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை இவ்வளோதான் போடணும்னு அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சிலருக்கு கிரேப்ஸ் பிடிக்காது, அப்போ நீங்கள் வெறும் முந்திரியை கூட போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முந்திரியும் திராட்சையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் பொரியறதுக்கு, திராட்சை சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டால் நீங்கள் உங்களோட கிரேப்ஸ் வந்து தீஞ்சிடும். அதுக்காக ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிச்சா போகிறோம். இப்போ அதே அந்த நெய்லியே அவலை வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போகிறோம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வேக விடணும். இது அரிசியெல்லாம் வேகிற அளவுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். இது 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையை போட்டோன்னே நல்லா இளகி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே குக் பண்ணும்போது இது நல்லா திரும்பி கெட்டி ஆகிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் போட்டால் தான் இந்த கேசரிக்கு நல்ல லுக் வரும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அவல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் வரும்போது நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடும். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய் பொடியும் தூவி வைக்கலாம்.
ஏலக்காயை வந்து நான் சர்க்கரையோட பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெசிபி. இது எல்லாரும் ஈஸியாக வீட்டில் சூப்பராக பண்ணலாம். இப்போ இதை அழகாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முந்திரியெல்லாம் அது மேலே வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.